புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரை சேர்ந்த பாபு என்பவர் தனது தாய் கூட்டுறவு வங்கியில் வைத்த 8 சவரன் நகை திருடு போனதாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டையில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்வு முகாமில் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் நேரடியாக புகார் மனு அளித்தார். இதற்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக முதலியார்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கண்ணன் உத்தரவின் பேரில் ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பாபுவிடம் அடிக்கடி தனது இருசக்கர வாகனத்திற்கு 500 ரூபாய் பெட்ரோல் நிரப்பவும் தனக்கு விலையுயர்ந்த ஷூ வாங்கி கொடுக்கவும் கூறி கூகுள் பே மூலம் பணம் பெற்று வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாபு ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்வு முகாமில் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் மீண்டும் புகார் மனு அளித்தார். இதன் அடிப்படையில் துறை ரீதியான தீவிர விசாரணை நடத்தப்பட்டு விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் பாபுவிடம் காவல் அதிகாரி ஷூ கேட்கும் ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பணம் வாங்கியது உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஏஎஸ்ஐ சுப்பிரமணியனை பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி ஷாலினி சிங் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் வழக்கு பதிவு செய்ய ஊழல் தடுப்பு துறைக்கு பரிந்துரை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலை ஒட்டிய வீடுகள் உள்ளதால் எப்பொழுது வேண்டுமானாலும் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என நரிக்குறவு மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த ஆரியமுத்தூர் மோட்டூர் கிராம ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 45க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை ஓரம் அரசு வழங்கிய குரூப் ஹவுஸ் வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் வீடு சாலையோரங்களில் இருப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இவர்கள் வசிக்க மாவட்ட ஆட்சியர் மாற்று இடத்தை தேர்வு செய்து கொடுத்த நிலையில் ஆரிமுத்து மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் இவர்கள் வசிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பிள்ளைங்கள் படிக்கிறவங்க ஆசைப்படுறாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு படிக்க எங்களுக்கு உத்தியோகத்தை ஆசைப்படுறோம். என்னைக்கிலேருந்து அன்னைக்கு வரைக்கும் குண்டை வியாபாரம் சிக்குமுடி வியாபாரம் எப்போலேருந்து நாங்க தொழில் பண்ணிக்கிறோம். அந்த வேலை வேற வேணாம். நாங்க இந்த நரிக்குறவர் காலனிங்க அந்த இடத்துல போய் மாத்தணும். இங்க எல்லா பேரும் தயவு செய்து ஏற்கான் காட்டி எங்க வீடுங்க பார், பாத்ரூம் கட்டி கொடுக்குற வீடு கூட இல்ல. இந்த வீட்ல 2 வீடு 3 வீடு தங்கி பிள்ளைகளால குழந்தைகளை பருத்தி மழை பெஞ்சா அப்படியே ஓய்வுது. அண்டா குண்டா அங்கங்க வச்சுட்டு நாங்க எல்லாம் கண்ணீரோட நாங்க கத்திரி ஆயிடும். செங்கல்பட்டில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருபவர் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகள் 1 லட்சம் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் 8வது குறுக்கு தெருவில் ராஜ்குமார் சரண்யா என்ற தம்பதியினர் வசித்து வருகின்றனர். ராஜ்குமார் திருச்சியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவி சரண்யா நேற்று இரவு வீட்டை பூட்டிவிட்டு தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் வீட்டிற்கு வந்த சரண்யா வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் 1,10,000 ரூபாய் ரொக்க பணம் என கொள்ளை போய் இருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து சரண்யா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குளித்தலை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் கீழபஞ்சப்பூரை சேர்ந்தவர் சரண். இவர் தனது பிறந்த நாளை கொண்டாட கரூர் மாவட்டம் லாலாபேட்டையில் உள்ள தனது நண்பரை சந்திக்க மற்றொரு நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மருதூர் பிரிவு அருகே வந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் சரண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவருடன் வந்த நண்பர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவரை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்ததோடு உயிரிழந்த சரணின் உடலை மீட்டு விபத்து தொடர்பாக விசாரித்து வருகின்றனர்.
அவனியாபுரம் அருகே தன்னிடமிருந்து திருடி சென்ற நகையை திருப்பி கேட்ட மூதாட்டியை கொலை செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் வில்லாபுரம் மீனாட்சி நகரை சேர்ந்த மூதாட்டி இந்திராணி. இவர் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ஆவார். இவரை காணவில்லை என கடந்த 20ஆம் தேதி அவனியாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் கடந்த 4ஆம் தேதி மதுரை புறநகர் பகுதியான விமான நிலையம் செல்லும் சாலை அருகே சடலமாக மீட்கப்பட்டார். பின்னர் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சந்திரசேகரன் என்பவர் இந்திராணி வீட்டின் அருகே தையல் கடை நடத்தி வருவதாகவும், கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்ட சந்திரசேகரன் இந்திராணி வீட்டிலிருந்து தங்க மோதிரம் மற்றும் தங்க செயினை திருடியுள்ளதாகவும் தெரியவந்தது. இதுகுறித்து அறிந்த இந்திராணி திருடிய நகையை திருப்பி கொடுத்துவிடு என்று சந்திரசேகரனிடம் முறையிட்டுள்ளார். இதனை மறுத்த சந்திரசேகரன் தனது நண்பர் அமர்நாத் உதவியுடன் இந்திராணியை கழுத்தை நெரித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி ஈச்சநேரி பகுதியில் வீசியுள்ளது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து மூதாட்டியை கொலை செய்த இருவரை போலீசார் கைது செய்து மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அவிநாசி அருகே துலுக்கமுத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்தின் போது இளம்பெண் உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பழங்கரை ஈஸ்வரன் கோயில் வீதி பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவரது மனைவி ரம்யா கர்ப்பிணியாக உள்ள நிலையில் துலுக்கமுத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதற்கிடையில் துலுக்கமுத்தூர் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக ரம்யா நேற்று சென்றுள்ளார். அப்போது ரம்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக பிரசவம் ஆகக்கூடிய நிலையில் உள்ளதாக கூறி மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க அனுமதித்துள்ளனர். இதில் ரம்யாவிற்கு பெண் குழந்தை பிறந்ததை அடுத்து சிறிது நேரத்தில் ரம்யா உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து ரம்யாவின் உயிரிழப்பிற்கு மருத்துவர்கள் உரிய பதிலளிக்க வேண்டும் என கூறி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் துலுக்கமுத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு உடலை வாங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.